படிக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ப்ராப்பரா படிக்கிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரொம்ப முக்கியம்பா. நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மட்டும்தான் வந்து நம்மள கரெக்டான வேலை கொண்டு போக முடியும். நிறைய சோர்சஸ் அங்கங்க இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா மாத்தணும். செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நம்மளோட ஸ்மார்ட் நோட்ஸா மாத்தணும். நான் நம்மளோட குரூப்ல வந்து சொல்லியிருப்பேன், மைண்ட் மேப் வந்து போடுங்க அப்படின்னு. மைண்ட் மேப்னா வேற எதுவுமே இல்ல, ஒரு டாபிக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டையே மைண்ட் மேப் ஃபுல்லாவே எழுதிங்க, அப்படி எழுதாதீங்க. மைண்ட் மேப் ரொம்ப சிம்பிளான விஷயம். நார்மலா பிரிக்னா பிரிக், அதுக்கடுத்து அதுல மெயின் கேட்டகரியா ஒரு 5-6 கேட்டகரி பிரிச்சுக்கோங்க. அது சைஸ், பேசிக் டீடைல் பிரிச்சுக்கோங்க. பேசிக் டீடைல்னா சைஸ், வால்யூம், வெயிட், அதெல்லாம் வந்து பேசிக் டீடைலா வந்துடும். அதுக்கடுத்து என்னென்ன டெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதுல என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுட்டு சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதணும். அதான் வந்து மைண்ட் மேப். அந்த மைண்ட் மேப்ல என்ன பண்ணோம்னா, ஒரு டாபிக்னா அது ரொம்ப மைண்ட் மேப் 10 பக்கத்துல எடுத்துட்டு போக கூடாது, ஒரே பக்கத்துல ஸ்மார்ட்டா முடிக்கணும். அந்த ஸ்மார்ட் நோட்ஸ் வச்சு என்ன பண்ணணும், தெளிவா ஒவ்வொரு பாயிண்டா வந்து மைண்ட்ல ரீகால் பண்ணணும். அந்த மைண்ட்ல ரீகால் பண்ணாம எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ரிவிஷன்ல லாக் ஆகுறோம். அப்பதான் நம்ம ஓன் ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்து அதை அப்டேட் பண்ணா ஒரு வாரத்துல நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாமே அப்டேட் ஆகும்பா. எல்லாருமே லாக் ஆகிற விஷயம் ரிவிஷன்ல மட்டும்தான் லாக் ஆகும். இப்போ வந்து 10 யூனிட் மேக்ஸிமம் போகும்போது ஒரு 100 டெஸ்ட் வச்சுக்கோங்களேன். 100 டெஸ்ட்டையும் ஃபைனலா பார்த்தோம்னா நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது. படிக்கும்போது எல்லாமே படிக்கும் மறுபடியும் ப்ரெஷரா தான் ஆகும். இப்போ இருந்து போற விஷயமே ஸ்டார்டிங் ஸ்டெப்பே வந்து முதல் படி எப்பயுமே கரெக்டா எடுத்து வச்சோம்னா கடைசி படிக்கு என்ன பண்ணலாம், பெஸ்டா வந்து போய் சேரலாம்பா. நம்ம இதை விட்டு நம்ம என்ன பண்றோம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல கொண்டு போறோம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு டாபிக் முடிக்கிறீங்களா, ஓன் ஹேண்ட் நோட்ஸ் எழுதுங்க. அந்த ஓன் ஹேண்ட் நோட்ஸா ஸ்மார்ட் நோட்ஸா மாத்துங்க. அந்த ஸ்மார்ட் நோட்ஸ் வச்சு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அந்த ரிவைஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணி கொண்டு போனீங்கனாலே ஃபைனல் ரிவிஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் நம்ம இதுல 85 டெஸ்ட் இருக்கு. 85 ஃப்ளோ சார்ட் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏஐ வந்து உங்களுக்கான நம்பா.